மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரம் இருக்கும். உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் அது மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். இதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். இருந்தால் கூட இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாப்பில் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, வேலையை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமாக நீங்கள் அந்த சர்வீஸை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஃபினான்சியல் பொசிஷன் பரவாயில்ல, சொந்த பிஸ்னஸுக்குமே நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கெரியர் பரவாயில்லாமல் இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி நல்லா இருக்குது. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் தான் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும். இந்த வாரத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை யார்ட்டையும் விடாதீங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும் பெருமாளையும் சேவிச்சுட்டு வாங்க, நல்லது.